விட்டா பாரு, போய் சமாதானப்படுத்துறா போடா. நாங்க வரமா. பாய். அபிராமி கொஞ்சம் நில்லு, உன்கிட்ட பேசணும். அபி ப்ளீஸ் நில்லு, உன்கிட்ட பேசணும். என்ன? இல்ல அது எல்லாமே உண்மை இல்ல. அருண் ரொம்ப நல்லவன், நம்புமா. பொண்டாட்டி பிள்ளையோட குடும்பம் நடத்துறத நான் நேர்ல பாத்துட்டேன், இன்னும் நம்ப சொல்றியா? ஐயோ, அது உண்மையான பொண்டாட்டியும் இல்ல, இது உண்மையான மகனும் இல்ல. இது எல்லாமே ஒரு செட்டப் டிராமா. ஏன் காதல சேர்த்து வைக்கிறதுக்கா அருண் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். ப்ளீஸ் நம்புமா. உன் பேச்ச எங்க அப்பா அம்மா வேணா நம்புவாங்க, நான் நம்ப மாட்டேன். சரிம்மா, நான் சொல்றதெல்லாம் போய் தான், நம்ப வேண்டாம். குழந்தை போய் சொல்லுமா, அது தெய்வம் மாதிரி. அது சொல்றதே நம்பவே இல்ல, அதுட்டே கேளு. யாரு அவங்க? சத்தியமா சொல்றேன், அவங்கதான் எங்க அப்பா, அவங்க அம்மா. இல்ல அது வந்து அவன் ஏதோ. போதுமா? இல்ல போதும். போ போ. ஏண்டா டேய், உனக்கு நான் என்னடா துரோகம் பண்ணேன்? ஏன்டா அப்படி போய் சொன்னேன்? நீ தானே சொன்ன, யார் கேட்டாலும் அவங்கதான் எங்க அப்பா, அவங்கதான் எங்க அம்மா. அதான் சொன்னேன், அதுல என்ன தப்பு? எனக்கே வச்சேடா ஆப்பு. போ, இன்னைக்கு உனக்கு பால்ல பினாயில கலக்குறேன். ச்சே, குழந்தை நட்சத்திரம் இப்படி அப்செட் பண்ணிட்டு போயிட்டாங்க. அபிராமி வேற டீல்ல விட்டு போயிட்டா. இந்த மேட்டர் அருணுக்கு தெரிஞ்சதுன்னா நம்ம லவ் லைஃபையே கவுத்தி விட்டுருவானே. அருண் எப்படி அமுக்குறது? ஐடியா. ஹலோ, நான் அபி பேசுறேன். அபி, என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க, நான் உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். ஹரி அண்ணா இப்பதான் எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொன்னாரு. ஃப்ரெண்ட்ஷிப்காக நீங்க எவ்வளவு பெரிய தியாகத்தை பண்ணிருக்கீங்க. அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இது வரைக்கும் நான் உங்களுக்கு நேர்ல கூட கொடுக்காத ஒண்ணு இப்ப போன்ல கொடுக்கறேன். கண்ணை முடிக்கீங்க. கிடைச்சதா? இனிமே எந்த முடிவு எடுத்தாலும் ஹரியண்ணன் கிட்ட சொல்லிட்டே இடுங்க, நான் வச்சிடுறேன். பாய். ஹரி, வாடா இங்க. வா, கைய விடா. எதுக்கு? விடா கைய. வச்சுக்கோ. டேய் ஹரி, எப்படி அவளை சம்மதிக்க வச்சே? டேய், உன் நாக்குல இருக்கிற சரஸ்வதி, உன் கண்ணுல இருக்கிற கருணை, நீ வளைஞ்சு பேசுறியே தமிழ், அதுதான்டா அவளை சம்மதிக்க வச்சிருக்கோம். ஏய், you know one thing? அபிராமி என்கிட்ட போன் பண்ணி நான் உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க, உங்களை லவ் பண்றேன்னு சொல்லிட்டாடா. அதுல புது தெம்பே வந்துருச்சுடா. அப்படியாடா? டேய், அவன் மன்னிப்பு கேட்டதுக்கும் ஐ லவ் யூ சொன்னதுக்கும் முழு காரணம் நீதான்டா. அப்படியா? என் காதல வாழ வச்ச நவையுக கண்ணன்டா. பசிக்குது சார், சாப்பிட்டு 3 நாள் ஆச்சு சார். சார் பசிக்குது சார், காசு சொன்ன கேளுப்பா. ராகுல், உனக்கு என்னடா ஆச்சு? ஏன்டா பிச்சை எடுக்கிற? ஜென்டில்மேன், நீங்க ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு. ஷூட்டிங்கா? அம்மா. அம்மாவா? ஆமா. ஆமாவா? அப்போ அந்த அம்மா. ஐயோ, ஆஹா, இதுல ஏதோ ஒரு குழப்பம் இருக்குது. முதல்ல என் கூட புறப்பட்டு வாமா. ஷூட்டிங் அப்புறம் பார்க்கலாமா? ஷூட்டிங் நடந்த மாதிரி தான். ராஜா, யோ மேனேஜர், முதல்ல வண்டி அடியா. ஏறுங்கம்மா, ஏறுங்க. டேய் ஹரி, என்ன? என்னடா இவ காலங்காத்தால சுண்ட கஞ்சு பாயாவும் கேக்குறாடா. எங்கடா போறது? அதுக்கு பீச்சுக்கு தான் போகணும். அரஞ்சனா பாரு. இருடா. ஏய் ராக்கு, என்ன கிராக் மாதிரி இப்படி டார்ச்சர் பண்ற? நடுக்க கூட்டு வந்தல, சாப்பிட்டு தான் கொடு, இல்லனா வாட்ட வச்சுட்டு போயிடுவேன். ஏய், என்ன மாட்ட விட போற? இல்லையா? நிறுத்து. ஹரி, பசு கண்ணும் ஒன்னா வருதேடா. உண்மை தெரிஞ்சிருச்சா? மாட்டிக்கிட்டமா? சுற்றாதீங்க ப்ளீஸ். நல்லா மாட்டிக்கிட்டீங்களா? எதிரிங்க கூட நெஞ்சில தாண்டா சுடுவான், ஆனா நீங்க முதுகுல சுட்டுட்டீங்க. எச்சரிக்கை பண்ணிட்டு சுடுறதாண்டா தர்மம். நீங்க செஞ்ச அதர்மத்துக்கு நான் தர்மத்தை மீறவன். வேண்டாம் 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 வேண்டாம். Please, சுடுங்க. நான் கொஞ்சம் விஷயம் சொல்றது கேளுங்களேன். கொஞ்சம் என்ன சொல்ல போறேன்? அது தனியா தான் பேச முடியும். ப்ளீஸ். அப்படி இங்கே இரு. வந்து சுடுறேன். ஓகே மேஜர். எல்லாரையும் சுடுறேன். சௌமியா, நாம இப்படி திருட்டுத்தனமா சந்திக்கிறதையும் ஒரு thrill இருக்கத்தானே செய்யுது. முதல்ல வயித்துல வளர்ற உங்க வாரிசுக்கு ஒரு வழியை சொல்லுங்க. என்னடி சொல்ற? இப்படி எல்லாம் பின்னாடி பழமா விட்டுற மாட்டீங்களே. அப்பா, அப்ப சிங்கிள் பேரல்னா பொண்ணு டபுள் பேரலா சுடாம விட மாட்டாங்களா? சும்மா சொன்னீங்க. நானும் வெள்ளாட்டுக்கு தான் சொன்னேன். எனக்கு ரொம்ப நாளா ஒரு டவுட்ரி.
என்ன? இந்த புதுசா வீடு கட்டுறவங்க எல்லாம் வாசல்ல திருஷ்டி பூசணி தொங்க விடுறாங்கல்ல, ஆமா. அதுல இருக்கிறது உங்க அப்பா மூஞ்சி தானே? ஏய், இதுவும் சும்மாதான். எனக்கு ஒரே ஒரு உம்மா இத பாருங்க. மத்த லவர்ஸ் மாதிரி பீச் பார்க்னு போகாம நம்ம வீட்டு செடி பின்னாடி ஒவ்வொரு வாட்டி மீட் பண்ண வேண்டியதா இருக்கு. நான் சொல்லிட்டே இருக்க, அங்க என்ன சீரியஸா யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஒண்ணும் இல்ல, நேத்து நைட் ஒரு கனவு கண்டேன். என்ன? ஐஸ்வர்யா ராயும் நீயும் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு போட்டி போடுற மாதிரி. அதுக்கு ஏன் டென்ஷனா இருக்கீங்க? எப்படி டென்ஷன் ஆகாம இருக்க முடியும்? போட்டியில நீல ஜெயிச்சிட்ட. பி சீரியஸ். எங்க அப்பா அங்க சீரியஸா எனக்கா மாப்பிள பாத்துட்டு இருக்காரு. மாப்பிள ஆக போறவர் நீங்க. அத பத்தி கவலைப்படாம ஐஸ்வர்யா ராய் நினைச்சு சொல்லி விட்டுட்டு இருக்கீங்களா? அப்படியா விஷயம்? நீ கவலைப்படாத. நாளைக்கு நான் போடுற போடல அந்த மலைச்சாமியே மலைச்சு நிக்க போறான் பாரு. என்ன பண்ண போறீங்க? வெயிட் அண்ட் see. எனக்கு பிடிக்கல. என்ன கம்பல் பண்ணாதீங்க. என்னடா எங்க கரெக்ட்டா? பாருங்க மேஜர் அங்கிள், இந்த பொண்ணுங்களுக்கு என்ன குறைச்சல்? கல்யாணம் பண்ணிக்கோடானா மாட்டேங்கறான். பாருங்க, டாக்டர் பொண்ணு, இன்ஜினியர் பொண்ணு, நகைக்கடைக்கார பொண்ணு, அடடே. ஒரு கோடீஸ்வர பொண்ணு, இவங்கள கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறானே. பார்த்தா லட்சணமா தானே இருக்கிறாங்க. இவங்களுக்கு என்னப்பா குறைச்சல்? சாரி மேஜர் சார், சாரி. நீங்க சொன்னதெல்லாம் வெறும் பணக்கார பொண்ணுங்க, அவ்வளவுதான். ஆனா இந்த தேசம், இந்த தேசத்தை பத்தி யாராவது யோசிச்சு பாக்குறீங்களா? இந்த தேசத்துக்காக போராண்டானே பகத்சிங், அவனை இந்த நாடு மறந்திருக்கலாம். ஆனா நான் மறக்கிறேன். ஆங்கிலேயர்கள் எதிர்க்கிறதுக்காக ஆர்மி அமைச்சு போராண்டானே நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், அவனை இந்த நாடு மறந்திருக்கலாம். ஆனா நான் மறக்கிறேன். நான் கல்யாணமே வேண்டாம்னு சொல்லல சார். ஆனா இந்த தேசத்துக்காக ஒரு சொட்டு ரத்தம் சிதற ஒருத்தனை கூட்டிட்டு வாங்க. அவனுடைய பொண்ணு கூணா இருந்தாலும் சரி, குருடா இருந்தாலும் சரி, செவிடா இருந்தாலும் சரி, ஏன் எந்தவித ஊனமா இருந்தாலும் சரி, அவளுக்கு நான் தாலி கட்ட தயாரா இருக்கேன். ஏன்னா அதுதான் இந்த நாட்டு மண்ணுக்கு நான் செய்யற முதல் மரியாதை. ஆஹா ஆஹா, பாரத மண்ணு மேல எவ்வளவு பாசம் வச்சிருந்தா அத பாக்கெட்லயே வச்சிருப்ப. Yes, sir. மிச்ச வீதி பாசத்தை எங்கப்பா வச்சிருக்கிற? இந்த சைடு பாக்கெட்ல வச்சிருக்கேன் சார். என்ன தேசபக்தி, என்ன தேசபக்தி. இப்படி ஒரு தேசபக்தி உனக்குள்ள இருக்கிறத நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன்ப்பா. Sir. தம்பி, இந்த தேசத்துக்காக ஆயிரக்கணக்கான மிலிட்டரி சோல்ஜர்ஸ் ரத்த சிந்தி இருக்கிறாங்க. அதுல நானும் ஒருத்தன். Yes, sir. தம்பி, எனக்கும் வயசுக்கு வந்து ஒரு பொண்ணு இருக்கு. அத நீ கல்யாணம் பண்ணிட்டீனா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். தம்பி, வேணான்னு மட்டும் சொல்லிடாதீங்க, வேணான்னு மட்டும் சொல்லிடாதீங்க. பொண்ணை மதிக்கிற இந்த நாட்டுல மண்ணை மதிக்கிற ஒரே மனுஷன் நீங்க தான். உங்களை என் மாப்பிள்ளையா நினைச்சிட்டேன். நீங்க தப்பா நினைக்கலனா வர சனிக்கிழமையே நிச்சயதார்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணிடலாம். வெள்ளிக்கிழமையே வச்சுக்கலாம் மேஜர் மாமா. அண்ணே, பாமாச்சு என்ன மாலம் மரியாதைலாம் எப்படிக்குற? நம்ம குப்பம் எப்படிக்குது? எங்கண்ணே நீங்க எல்லாம் குப்பத்துல எவனும் மதிக்க மாட்டேன்றானே. ஏய், நான் ஒன்றல்ல, பாத்துக்கலாம் பா. வாங்கண்ணே. எழுது. அடடா எராக்கு. ஏய், எங்க உன் சித்தி? அப்பா, நீங்க ஒண்ணு பண்ணிடாதீங்கப்பா. சித்தி மேஜர் வீட்டுக்கு நடிக்க போயிருக்காங்க. என்னது? மேஜர் வீட்டுக்கா? என்னது? நான் யாரா? மச்சே, இத என் பேட்டையில கேட்டிருந்தீனா உன் தங்கு வர அடுத்திருப்பாங்க தெரியுமா? ராக்கிருப்பா கூப்பிட்டியா? ராக்கா அப்படி இங்க யாரும் இல்லையா? சொல்ல ஐயோ மாமா, இது எதுக்கு இங்க வந்தது? ஏய் வாட்ச்மேன், இரு இருப்பா வா. அது ஏய், எதுக்காக இங்க வந்த? சாராக அந்த வாட்ச்மேன் என்ன யாருன்னு கேக்குறான். வந்து பேர சொல்லிட்டு வா. வா. உன் மூஞ்சில முழிக்கிறதே பாவம் நினைக்கிறவனா? என் அக்கா சாவுக்கு காரணமே நீதான். என் உயிரே போனாலும் ஏன் வாழால உன் பேரை சொல்லவே மாட்டேன். ராக்கு, என்னைக்கா இருந்தாலும் உன் கழுத்துல தாலி கட்டி நான் தான் உன் புருஷன் உன் வாயால என் பேரை சொல்ல வைக்கல, அப்புறம் பாரு. அப்படி ஒரு நிலைமை எனக்கு வரவே வராது. ஏய், உன்னை எப்படி அடையணும்னு எனக்கு தெரியும். மேஜரே, யாரு இது காயத்ரி? நீதான் இவங்க ஆக்கி கொடுக்குறாளா? நான் யார் தெரியுமா? அவளுக்கு மாம, அவளோட அக்கா புருஷன். அக்கா புருஷனா? அதுக்கு என்ன இப்போ? நமக்கு இப்போ சல்பேட் அடிக்கணும்பா. சல்பேட்டாவா?
நான் மட்டும் தல்பட்டு அடிச்சா போதாது, கூட அடிக்கிறதுக்கு கம்பெனிக்கு ஒரு ஆளு வேணும், இல்லன்னா போத யாராதுப்பா. நீ எல்லாம் ஒரு மனுஷனா? தபார், மனுஷனா இல்லையாங்கிறது இப்ப முக்கியம் இல்ல. நீங்க 2 பேரும் நடிக்கிற விஷயம் மேஜருக்கு தெரியணுமா தெரியக்கூடாதா, அதான் இப்ப முக்கியம். எல்லா விஷயத்தையும் புள்ளிங்க என்னண்ட சொல்லிட்டாங்க, எது முக்கியம் சொல்லுங்க. காயத்ரி, சீக்கிரம் வாமா. காயத்ரி, மேஜர் கூப்பிடுற, நீ போ. நீ போ, நான் சமாளிக்கிறேன். போ, போ. அண்ணே, சல்பேட்டா தானே? இதுக்குள்ளதான் இருக்குது. கல்படி வாங்க, இருந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும். ஐயோ, யாரும் எங்க போறான்னு தெரியலையே. என்னன்னு காணோம்? ஏய் மாமா, குர்ரா. ஐயோ, இப்படி சல்பேட்டா தலை சுத்துது. ஐயோ. ஐயோ, இந்த அருண் இன்னும் வர மாட்டேங்கிறானே. நிச்சயதார்த்தத்துக்கு டைம் ஆச்சே, கடைசி நேரத்துல கதை தடுத்துருவோம். ஏன்பா இவ்வளவு லேட்டா வரியே, இது உனக்கே நல்லா இருக்கா? அடாடா, எங்கேயோ பாதாள சாக்கடைய ஓபன் பண்ணிருக்கானுங்களே. ஏய், இங்க இருந்து தான் வருது. அடா பாவி, தண்ணி அடிச்சிருக்கியா நீ? சல்பேட்டா. என் கல்யாணத்துக்கு சப்போர்ட்டா இருப்பேன்னு பார்த்தாக்க இப்படி சல்பேட்டா அடிச்சுட்டு வந்து நிக்கிறியடா. சரிடா, வேண்டாம், நான் போறேன். நீ அத்து விட்டு போதா, அப்புறம் அத்தி போயிட்டு நான் எங்க போவேன்? நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், நீ பார்த்து வாடா. வா. அப்படி கூடாது. அது வந்து மேனேஜர், உங்களுக்கு கொஞ்சம் அறிவு இருக்கா? எவ்வளவு குடும்ப பொம்பளைங்க வந்திருக்காங்க, ஃபேமிலி கேர்ள்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. இந்த நேரத்துல போய் பேண்ட் ஜிப்பு போடாம இருக்கு பாருங்க. சொல்லாதடா, வாடா போலாம். வா, முடியா. சாரி சார், அத நான் உங்களுக்கு சொல்றேன் சார். சார், நீங்க ஒரு மிலிட்டரி மேன், என்னதான் போதையா இருந்தாலும் இப்படி பேட்ஜ் தலைகீழா தொங்கலாமா, தப்பு இல்லையா? I'm sorry, gentlemen. டேய், இதுக்கு மேல என்னால தாங்க முடியாதுடா. வாடா. இருடா, கொஞ்சம் மீசை முறுக்கி விட்டு வரேன்டா. டேய், இரு. ஐயோ, அது போலீஸ்டா, போலீஸ்டா. Looking nice. Hello dear. How I are am you? fine, sir. Thank you, sir. Hi, sir. அத்திமீர் வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சலாம் நைனா. என்ன அன்பேலன்ஸா நிக்கிறாரு? டேய், கெட் பைக்கே. மேஜர் சார், இந்த போய்க்கு அத்திமீர் தண்ணி போட்டு தடுமாற மாதிரி இல்ல, துப்பாக்கி எடுக்க சொல்றீங்க. அவர் ஏன் தெரியுமா இப்படி ஆனாரு? சொல்லு. இந்தியா ஒன்டே கிரிக்கெட் மேட்ச்ல தோத்து போச்சு மேஜர் சார். ஒரு தேசம் தோத்து இருக்கும் போது ஒரு சிட்டிசனால எப்படி நில குறைஞ்சு தடுமாறாம இருக்க முடியும்? இப்படிப்பட்ட தேசப்பட்டுள்ளவரை சந்தேகப்படுறீங்க மேஜர் சார். சாரி ஜென்டில்மேன், ஐ அம் சாரி. நம்ம நாடு மேட்ச்ல தோத்து போனதுக்கா இப்படி? வாட்டர் ஸ்பிரிட், வாட்டர் ஸ்பிரிட். இப்பேற்பட்ட குடும்பத்துல நான் சம்பந்தம் வச்சுக்கிறதுல பெருமைப்படுறேன். பட்டேடு, பட்டேடு. ஏய், சிப்ஸ காணோம்டா.